கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ரோமர் 12 அதிகாரம் 17 வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். Do not repay anyone evil for evil. Be careful to do what is right in the eyes of everyone. Romans 12:17. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு சின்ன ஊர்ல மீரான்ற பெண் வாழ்ந்து வந்தாளா. அவ எப்பவுமே அமைதியாகவும் எல்லாருக்கும் உதவி செய்யும் தன்மை கொண்டும் இருப்பாளா. ஒரு நாள் மார்க்கெட்டிலிருந்து திரும்பி வரும்போது அவளது அக்கம் பக்கத்தில் இருந்த செல்வி திடீர்னு நீ தான் என் பூத்தொட்டியை உடைச்சிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் அவ கத்துனாளா. அங்க இருந்தவங்க எல்லாருமே மீரா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா. ஆனா மீரா அமைதியா மெதுவா சொன்னாலா, நான் உடைக்கல, ஆனாலும் உனக்கு நஷ்டம் ஆனது வருத்தம் தான். நான் உனக்கு புதுசா ஒரு தொட்டி வாங்கி தரேன்னு சொன்னாலா. செல்விக்கு எதிர்பாராத பதிலா இருந்ததா. அவ கோபத்திலேயே நடந்து சென்றாளா. ஆனா அருகில் இருந்தவர்கள் எல்லாமே பேசி கொண்டிருந்தாங்களா, அவங்க எப்படி அமைதியா கையாளுறாங்கன்னு. மாலையில செல்வியின் தம்பி உண்மையை சொன்னானா. அவன் விளையாடும் போதுதான் இந்த பூந்தொட்டி உடைந்ததுன்னு. செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததா. உடனே மீரா வீட்டுக்கு வந்து சொன்னாலா, என்னை மன்னிச்சிரு மீரா, நீ என்கிட்ட கத்திருக்க முடியும், ஆனா நீ நல்லதுதான் பண்ண. மீரா சிரிச்சுட்டே சொன்னாலா, சரி செய்யறது முக்கியம்தான், ஆனா யாரையும் குற்றப்படுத்துறது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த நாள் செல்வி ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கொண்டாலா. தீமைக்கு பதில் நன்மையை கொடுத்தா கோபமான மனமும் மாறிவிடும்னு. இதே போல தீமைக்கு தீமையால் பதில் தராம அமைதி, இரக்கம், நன்மை இது எல்லாத்தையும் நம்ம மனிதரிடத்தில் காமிச்சோன்னா கண்டிப்பா அது அவங்கள மாற்றும் சக்தியா இருக்கும். ஆமேன்.